திருட திருட யாராவது வாங்கப்பா கார திருடுறா வாங்க கார திருடுறானே கார திருட போயிட்டா திருட திருட யாராவது வாங்க திருடாதே திருடா திருட திருட காரு போச்சு திருடுவியா திருடுவியா என்ன தைரியம் உனக்கு சிவா இத வந்துங்க சிவா திருடா என் காரையே திருட பாக்குற என்ன தைரியம் உனக்கு வா போலீஸ் ஸ்டேஷன் போய் கழிச்சுன்னு நட இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் ஏரியாவுல திருட்டா அதுவும் என்னோட ஏரியாவுல திருட்டா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இந்த ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவன் கூட திருடணும்னு யோசிப்பான் அதுக்கு என்ன காரணம்னு நீ யோசிக்கிற இல்ல அது என் மேல இருக்கிற பயம் நான் என்னோட கண்ணால இவன் என் காரை திருடுறத பார்த்தேன் சார் அப்புறம் தான் கத்தவே ஆரம்பிச்சேன் ஐயோ தெய்வமே இவன் சத்தியமா திருட இவனை புடிச்சது சிவா தான் சார் நம்புங்க தெளிவா தமிழ் சொன்னது உனக்கு புரியலையா ஹிந்தியில சொல்லட்டுமா நெல்லு அடடா சார் சூப்பர் உங்களை பார்த்து நாங்க மொட்டைக்கல சார் உங்க பேண்டே பயந்துருச்சு மேல தூக்கி விட்டுருங்க சார் நீங்க எல்லாருமா இங்க என்ன பண்றீங்க சாமி சார் எங்க 3 பேர் வீட்லயும் திருட்டு நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? உங்களோட வீட்ல திருடு போயிருக்கு, என்னோட வீட்ல காரே திருடு போயிடுச்சு. என்ன ஒரு ஒத்துமை. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம 4 பேரையும் யாரோ டார்கெட் வச்சிருக்காங்கன்னு தோணுது. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாருங்க, இவங்க 3 பேரும் ஏர்போர்ட்ல என் கூட செக்யூரிட்டியா வேலை செய்யறவங்க. இவங்க கிட்டயும் ரிப்போர்ட்டை எழுதி வாங்கிக்கோங்க. எத்தனை போலீஸ் அங்க வந்தாங்க? பாஸ் ஒரே ஒரு பையன் தான் பாஸ். ஒரு பையனா? ஒரு சின்ன பையனா? சின்ன பையன் எப்படி நம்மால புடிச்சு கொடுப்பான்? என்ன போய் சொல்றியா? போய் தானே பாஸ், நான் உண்மைதான் சொல்றேன், நம்புங்க. ஷேரு போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். இன்னொரு ஐடி கார்டு என்ன ஆச்சு?
நமக்கு அந்த செக்யூரிட்டி ஆபீசரோட ஐடி கார்டு தேவை. இங்க பாருங்க, நம்ம கிட்ட வெறும் 3 ஐடி கார்டு மட்டும் தான் இருக்கு. அந்த 4வது ஐடி கார்டு நமக்கு வேணும். இந்த ஆபரேஷனை முடிக்கிறதுக்கு நமக்கு 4 பேர் தேவை. பாஸ், நான் அவனை ஸ்டேஷன்ல போய் பார்த்து பேசினேன் பாஸ். அப்ப அவன் என்ன சொன்னானா பாஸ், அவனை எந்த இடத்துல போலீஸ் பிடிச்சாங்களோ அந்த இடத்துல தான் ஐடி கார்டு விழுந்ததா சொன்னான் பாஸ். இதையே முதல்லயே சொல்லல. நாளைக்கு காலையில விடுஞ்சதோ முதல் வேலையா அந்த ஐடி கார்டை போய் கொண்டு வந்துருங்க. புரியுதுல்ல? இந்த சிவாக்கு இது வேலையா போச்சு. அவன் மொத்த வரது இல்லாம நம்மள சேர்த்து இழுத்துட்டு வரான். ஏன் மேல உட்காந்து பேசினாதான் நீங்க எல்லாம் பேசுவீங்களாப்பா? கீழே உட்காந்து பேசினா என்ன குறைஞ்சிருவீங்களா? போங்கப்பா. சிவா நேத்து நைட்டு ஏதோ திருடனை பிடிச்சிருக்கான்பா. அந்த சேஸ அவன் சைக்கிள்ல இருந்து கேமராவை வச்சு ஷூட் பண்ணிருக்கான்பா. அதை இப்ப நமக்கு காட்ட போறான். சிவா, காட்டுவல? ஒரு தடவை இந்த மாதிரி தான் நான் ஒரு திருடனை பிடிச்சேன். அப்போ என்னாச்சுன்னா, ஏதி ஒரேல நிப்பாட்டு. கபான் சிவா, உன் சேஸ காட்டு. என்னது இன்னைக்கு இத்தனை செக்யூரிட்டி? நம்ம சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு எங்கேயோ வெளியே போறாங்க. அதனாலதான் இங்க இவ்ளோ செக்யூரிட்டி இருக்கு. இந்த மேட்டர் எனக்கே தெரியாதே, அதுக்குள்ள எப்படி உனக்கு தெரிஞ்சது? சீஃப் மினிஸ்டர் போக போற ஃளைட்டை எங்க அப்பா தான் ஓட்ட போறாரு. உனக்கு தெரியுமா? எங்க அப்பா அவருக்காக ஸ்பெஷலா ஃளைட் ஓட்ட போறாரு. எங்க அப்பா கூட சீஃப் மினிஸ்டரோட போறாரு. அவர் தான் செக்ரட்டரி ஆச்சே. சரி, ஓகே, வாங்க என்ன நடந்துச்சுன்னு காட்டுற பாருங்க. அவன் எதையோ கீழே போட்டுட்டான். அவன் உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்தான். ஆனா அது செடி கிட்ட விழுந்துருச்சு. ஆமா, ஏதோ ஒண்ணு கருப்பா விழுது. ஆனா அது என்னன்னு தெரியலையே. கார்ல இருந்து கீழே விழுந்தவன் எதுக்கு காருக்குள்ள போய் அதை எடுக்கணும்? ஏதோ தப்பு நடக்குது. வாங்க அவன் என்ன கீழே போட்டான்னு போய் பார்க்கலாம். டேய், அங்க பாருடா, சின்ன பசங்க சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கானுங்க. நாம இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம், வா. இத பார்த்தா ஏதோ ஐடி கார்டு மாதிரில இருக்கு. இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. வாங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அங்க பாரியா, அந்த பையன் எப்படி வரான்னு பாரு. அது அது அந்த பையனே தான்ப்பா. அந்த பையன் தான் ஷெருவை பிடிச்சு கொடுத்தவன். இப்போ நம்மளே பிடிக்க வந்திருக்கான். சீக்கிரமா போயோ, சீக்கிரமா போ, சீக்கிரம். ஏ குறுந்தாடி, காரை நீ தான் ஓட்டுற, நாங்க ஓட்டலாம். ஓ ஆமால, சாரிப்பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ இந்த பையனை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் தம்பி, இங்க பாரு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா என்னோட கோபத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அந்த செடிக்குள்ள இருந்து நீங்க என்ன எடுத்தீங்களோ அதை ஒழுங்கா என்கிட்ட காமிச்சிருங்க. அப்புறம் நான் போயிடுறேன். ஷேரு தனியா வந்ததுனால நீ அவனை ஈஸியா பிடிச்சிட்ட. ஆனா நாங்க 4 பேர் இருக்கோம். எல்லாத்த விட முக்கியம், நாங்க 4 பேருமே ரொம்ப டேஞ்சர். நீ என்ன பண்ணிடுவேன்னு நான் இன்னைக்கு பாத்துறேன்டா.
சாரி சார், தப்பு நடந்துருச்சு சார். நாங்க சார். இது மிஸ்டர் சுவாமியோட ஏர்போர்ட் ஐடி கார்டாச்சே. ஏய், சுண்டக்கா. இதை எதுக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க? உனக்கு என்ன பண்றேன் பாரு. சிவா உனக்கு ஒண்ணு ஆகல? உங்களை இவ்வளவு கொடூரமா அடிச்சது யாரு? எத்தனை பேர் அடிச்சாங்க? எத்தனை பேர்னு சொல்லுங்க. அடிச்சது ஒரு பையன் பாஸ், ஒரே ஒரு சின்ன பையன். அவ ஒரே ஒரு பையன், நீங்க 4 பேரு இருந்தாலும் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல? பாபாவோட பேரையே நீங்க கெடுத்துட்டு வந்திருக்கீங்க. பாஸ் பாஸ், நான் ஐடி கார்டை கொண்டு வந்துட்டேன் பாஸ். இங்க பாருங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. வாங்க, பிளேனை ஹைஜாக் பண்ண தயாரா இருங்க. பிளேனை ஹைஜாக் பண்ண உடனே அந்த சீஃப் மினிஸ்டர் என் கைக்கு வந்த உடனே போலீஸ் பிடிச்சு வச்சிருக்கிற நம்மளோட டெரரிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்லணும். ஹலோ அங்கிள், நான் சிவா பேசுறேன். உங்களோட ஏர்போர்ட் பாஸ் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. அவன் வந்ததே அதை திருடதான். உங்க காரை திருடுறதுக்கு அவங்க வரல. ஆனா எதுக்கு அந்த ஏர்போர்ட் பாஸ வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க சிவா? அங்கிள், எனக்கு ஒரு சின்ன டவுட். உங்களோட ஏர்போர்ட் ஸ்டாஃப் 3 பேர் வீட்ல நேத்து நைட்டு திருட்டு போயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க கிட்டயும் அந்த பாஸ் காணாம போயிடுச்சான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எஸ் எஸ், அவங்களோட பாசம் காணாம போயிருக்கு. இந்த மேட்டர் உனக்கு எப்படி தெரியும் சிவா? அவங்களோட பாசம் காணாம போயிருக்குதுன்னு இந்த திருட்டை ஏதோ பிளான்காக பண்ணிருக்கிற மாதிரியே இருக்கு அங்கிள். உங்களோட பாஸ் கார்ல தான் இருக்கும்னு அவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. மத்தவங்க பாசஸ வீட்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவை பாஸ் தான். அதனாலதான் அது இருந்த இடத்துல எல்லாம் திருடி இருக்காங்க. ஆனா அவங்க இந்த பாஸ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வெளியூர் போறாருல, ஒருவேளை அவங்க அதை வச்சு எஸ் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பிளேன் ஹைஜாக். நல்லா யோசிச்சு பாருங்க. யாரோ சீஃப் மினிஸ்டர் பிளேனை ஹைஜாக் பண்றதுக்காக பிளான் போடுறாங்க. அதுக்கு செக்யூரிட்டி ஆபீசர்ஸோட பாஸ் தேவையில்ல. அப்பதான் அவங்களால ஏர்போர்ட் உள்ள போக முடியும். நீங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். எங்க அப்பா தான் அந்த ஃளைட்டுக்கு பைலட். எங்க அப்பாக்கு தான் சீஃப் மினிஸ்டர் கூட இருக்காரு. அச்சோ, என்னையா ஆக போகுது? வாங்க உடனே ஏர்போர்ட் போகலாம். மன்னிச்சிருங்க சார், நான் தான் ஏர்போர்ட் இன்டெலிஜென்ஸ். நீங்க பிளேன் ஏற வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பா வரப்போறேன். எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம். அதனால நான் உங்க கூட வரேன். வாங்க வாங்க, உங்க பாதுகாப்பு எனக்கும் ரொம்ப தேவைதான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களோட பாதுகாப்புக்காக சார். அது சரி, பிளேனுக்குள்ள எதுக்கு வந்த? இந்த பிளேனை ஹைஜாக் பண்றதுக்காக சார். ஹலோ மேனேஜர், நான் பாபா பேசுறேன். பாபா ஹைஜாக்கர். உங்களோட மதிப்புக்குரிய சீஃப் மினிஸ்டர் டிராவல் ஆகிற இந்த பிளேன் இப்ப என்னோட கட்டுப்பாட்டை இருக்கு. நீங்க இப்ப பாபாவை ஜெயில இருந்து விடுதலை பண்ணலன்னா
உங்க சீஃப் மினிஸ்டர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. ஆனா பாபாங்கிறது நீங்க தானே? நான் பாபா தான், ஆனா ஜூனியர் பாபா. அந்த பாபா என்னோட சீனியர். அவர் கூட சேர்த்து இன்னும் சில தீவிரவாதிகளும் இருக்காங்க. அவங்களையும் நீங்க விடுதலை பண்ணணும். இல்லனா ஹலோ கமாண்டோஸ், உங்க கையில இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டு ரன்வேக்கு தள்ளி இருக்கிற அண்டர் கிரவுண்ட் குடோனுக்கு உடனே போங்க. அப்படி போகல சீஃப் மினிஸ்டரோட உடல்நிலை சரியில்லாம போயிடும். ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றது எனக்கு பிடிக்காது. செய்யறீங்களா இல்ல நான் செய்யவா? நான் சொன்ன எல்லாரையும் விடுதலையும் பண்ணணும். அப்படியே கவர்மெண்ட் கிட்ட சொல்லி 10 கோடி ரூபாய் காசும் கொடுத்துடணும். பைலட் கிட்ட சொல்லி நம்மளோட சீக்ரெட்டான ஏரியாக்கு பிளைனை கொண்டு போக சொல்லு. உடனே பிளேனை லேண்ட் பண்ணி ஆகணும். சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. அந்த இண்டிகேட்டரை நீங்களே பாருங்க. நீ பின்னாடி போய் என்னன்னு பாரு. நீ பிளைட்டை லேண்ட் பண்ணு, உடனே ரீஃபியூலிங் பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ணி ஆகணும். சீக்கிரம். நீ எங்க இருந்துடா வந்த? சிவா, நீங்க என்னப்பா பண்ற? உடங்க அவன. அவ எங்க இருந்து வந்தான்? ஏய். நான் நினைக்கிறது தப்பு இல்லனா நீ அதே பையன் தானே? என்னோட ஆள் ஷேருவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்தவன். மனசுல ஹீரோ நினைப்பு. பாய் பாய் சூப்பர் ஹீரோ. என் ஒட்டுமொத்த பிளானையும் மண்ணோட மண்ணாக்கிட்ட. அதுக்கு காரணமான ஒண்ணு நான் விட மாட்டேன்.
என்னாச்சு பாஸ்? ஒரு பையன் கிட்டே அடி வாங்கினா ஒரு பையன் கிட்டே அடி வாங்கினான்னு என்ன எப்படி எல்லாம் வெறுப்பேத்துறீங்க? இப்ப தெரிஞ்சுதா அந்த பையன் எப்படி அடிச்சா உங்களாங்க? ஒருத்தனே 10 பேருக்கு சமமா இருக்கா. நானும் ஒண்ணு குறைஞ்சவன் கிடைக்காது. என் அடியில அவன் ஐயோ அம்மனு கத்தத கேள்றா. அப்படிதான் பாஸ், அப்படிதான். விடாதீங்க, அவன் மூக்கிலேயே குத்துங்க. அவன் காதை புடிச்சு திருகி விடுங்க பாஸ். ஓ, அவனுடைய அடி ஒண்ணு கூட நீ வாங்க கூடாது. பொலந்து கட்டவன. பாஸ் அடி வாங்காதீங்க. சிவா அடிப்பாட்டா. சிவா சொல்லுங்க. சீக்கிரம் போங்க. யார் நீ? எங்க இதெல்லாம் கத்துக்கிட்ட? எங்க கத்துக்கிட்டன்னு சொல்லு. Allow me to introduce myself. I am Shiva. சிவா. தம்பி சிவா, உன்னை நினைக்கும் போது பெருமையா இருக்குப்பா. அரசாங்கத்துக்கிட்ட பேசி நான் உனக்கு சன்மானம் வாங்கி தரேன். 3 cheers for Shiva. Hip hip hooray! Hip hip hooray!